எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மார்க்கெட் லாஸ்ட் வீக்ல இருந்தே ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 24,430 கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. Q1 ரிசல்ட்ஸ் அடுத்த வாரத்துல வர ஆரம்பிக்க போகுது. ஸோ அது நல்லா வரும் பட்சத்துல 25,000 வரைக்கும் நிஃப்டி 50 போகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் ஐடி கம்பெனிஸ் தான் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்து கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல திரும்ப $4,200 per ounce அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு அங்கிருந்து 4,150 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி $4,000க்கும் கீழே கோல்டு போயிருந்தது. பட் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய டெவலப்மெண்ட் அமெரிக்கால நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அமெரிக்காவோட எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா மந்த்லி டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல எம்ப்ளாய்மெண்ட் growth அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ எக்கானமி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸோ அதை ப்ரொபல் பண்றதுக்கு ஃபெட் ரேட் ஹைக் பண்ணாம ரேட்டை ஹோல்ட் பண்றதோ இல்ல ரேட்டை கட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்துல ஃபெட்டோட சேர்மனான கெவின் வாஷுமே அதை ரீஐட்ரேட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா வார் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வந்ததுனால க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாவே ரொம்ப லோக்கு போயிடுச்சு. ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் கூல் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படிங்கிறத பண்ண வேண்டிய தேவை எழாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதே லெவலில் வச்சிருக்கலாம். இல்லை எக்கானமியை க்ரோ பண்ணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ்னால தான் கோல்டு திரும்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $4,000 per ounce அப்படிங்கிற லெவலை தாண்டி இருக்கு. ஸோ கோல்டோட ஜேர்னி அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் டேட்டா அமெரிக்கால எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து நடக்கும். அடுத்து ஷேர் ரிலேட்டட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிசி அவங்களோட சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட்ல என்ட்ரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோகனட் கோலா அப்படிங்கிற ஒரு புதிய பிரீமியம் ப்ராடக்ட் மூலமா இந்த சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட்ல என்ட்ரா இருக்காங்க. இந்தியாவில் இந்த சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு 50,000 கோடி மதிப்பு இருக்கிற ஒரு மார்க்கெட். ஆல்ரெடி இங்க பெப்சிகோ, கொக்கோ கோலா, அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் ஒரு நல்ல பொசிஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஐடிசி இந்த காம்படிஷன் என்ட்ரா ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரீமியம் ப்ராடக்ட் மூலமா என்டர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம கியூகாம் பிளாட்ஃபார்ம், அதாவது பிளிங்கிட், ஜெப்டோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் மூலமா சேல்ஸை நாங்க ப்ரொபல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால எஃப்எம்சிஜியில் இவங்க நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கிற ப்ரீமியம் செக்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதன் மூலமா அவங்களோட மார்ஜினை 150 to 200 பேசிஸ் பாயிண்ட் நாங்கள் வருஷம் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஐடிசியோட கோலாக இருந்துச்சு. ஸோ அந்த கோலுக்கு அடையிறதுக்காக இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்ல நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ஒரு 4% ஏறி இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப 830 ரூபா அப்படிங்கிற லெவல்ல வந்திருக்கு. நாம 730 to 760 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாங் டேர்முக்கு இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஒரு 3% அப்பானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் Q1ல பிசினஸ் அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் டீடைல் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. பட் ஆனால் பிசினஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுல அட்வான்சஸ், அதாவது கடன் பார்த்தோம் அப்படின்னா இயர் 15.4% க்ரோ ஆயிருக்கு. ஓவராலா இப்போ வரைக்குமே இந்த பேங்கோட கிரெடிட் புக் அப்படிங்கிறது 30 லட்சம் கோடியை எட்டி இருக்கு. ஸோ இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிரைவேட் பேங்க். ஸோ அவங்களோட கிரெடிட் புக் அப்படிங்கிறது 30 லட்சம் கோடி எட்டி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். அதே மாதிரி டெபாசிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15% இயர் க்ரோ ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்குமே அட்வான்சஸ் க்ரோ ஆயிருந்தாலும் டெபாசிட் க்ரோ ஆகல அப்படிங்கிறது தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பிரச்சனையா இருந்துச்சு. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அதிகமாகவே இருந்துச்சு. பட் இந்த குவார்டர்ல டெபாசிட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரெடிட் க்ரோத் அளவுக்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அடுத்து இதுல இந்த டெபாசிட்ஸ்ல குறிப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஒரியிங் சைன் அப்படிங்கிறது இருக்கு. காசா டெபாசிட், அதாவது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா அது இயர் 9.4% மட்டும் தான் க்ரோ ஆயிருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெஷர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இந்த அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட் இது ரெண்டுமே டபுள் டிஜிட்ல நல்லா க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு 4% கிட்ட அப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அடுத்து எஸ் பேங்க் அவங்களோட Q1 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே அட்வான்சஸ் 18.4% க்ரோ ஆயிருக்கு. டெபாசிட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே
14.3% வந்து க்ரோ ஆயிருக்கு. பட் ஆனால் ஷேர் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 0.5% வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எஸ் பேங்க் வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 7,500 கோடி ஈக்விட்டி இஷ்யூ மூலமா வந்து ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பனாலுமே QIP அப்படிங்கிறது வரலாம், அது மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸோட கம்மி பிரைஸ்ல வரும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த எஸ் பேங்க் ஷேர்ல வந்து ஒரு பிரைசிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல எஸ் பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஆட்டோ செக்டர்ல ஜூன் மாச சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ்ல என்ன மாதிரியான அப்டேட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 69% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த ஜூன் 2026 மட்டுமே 63,000 வண்டிக்கு மேல வந்து டாடா மோட்டார்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவங்களோட இவி செக்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 183% வந்து அப்பாகி இருக்கு. 14,800 வண்டி வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. அதே சமயத்தில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கிறது அப்படிங்கிறது அந்த JLR லேண்ட் ரோவர் அந்த பஞ்சாயத்து தான். ஸோ இப்பவுமே இந்த JLR லேண்ட் ரோவரோட யூகே சேல்ஸ் அப்படிங்கிறது ஜூன்ல 20% வந்து டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக்ல அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே இந்த JLR பிரஷர் அப்படிங்கிறது ஷேர் பிரைஸ்ல பெருசா ஒரு மொமெண்டம் கொடுக்காம வந்து இருக்கு. இன்னைக்குமே இந்த ஷேர் வந்து பெருசா வந்து ஏறல, 347 ரூபா அப்படிங்கிற லெவல்ல தான் வந்து இருக்கு. அடுத்து கமர்ஷியல் செக்மெண்ட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 35% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ அங்கேயுமே சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து இருந்திருக்கு. அடுத்து எலக்ட்ரிக் டூ வீலர் அப்படிங்கிறது இந்த ஜூன் 2026 நல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு. 10% கிட்ட மார்க்கெட் பெனட்ரேஷனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அதுக்கான காரணம் ஃபியூல் பிரைஸ் வந்து கடந்த ஒரு 1.5 மாசமா அதிகமா இருந்ததுனால நிறைய மக்கள் வந்து எலக்ட்ரிக் டூ வீலர் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல மார்க்கெட் லீடரா இப்ப இருக்கிறது அப்படிங்கிறது டிவிஎஸ் மோட்டார் தான். டிவிஎஸ் மோட்டார் 24.29% மார்க்கெட் ஷேரை வந்து வச்சிருக்காங்க. லாஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணும்போது ஜூன் மந்த் சேல்ஸ் அப்படிங்கிறது 9.4% வந்து க்ரோ ஆயிருக்கு. அடுத்து பஜாஜ் ஆட்டோ வந்து டிவிஎஸ் மோட்டருக்கு டைட் காம்படிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 22% அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஏத்தர் எனர்ஜியுமே வந்து லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது 95% இயர் ஆன் இயர் வந்து வேல்யூம் வந்து க்ரோ ஆயிருக்கு. பட் ஏத்தர் எனர்ஜியில் இருக்க ஒரே ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் பண்ணல. பட் ஷேர் பிரைஸ் வந்து 300 ரூபாயில இருந்து 1,300 ரூபாய் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ரன் வந்து கொடுத்து முடிச்சிருச்சு. அடுத்து ஹீரோ மோட்டர் கார் நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஷேர், அவங்களோட இவி மாடலான விடா வந்து நல்ல ஒரு growth வந்து காட்டியிருக்கு. லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது 175% இந்த விடா சேல்ஸ் வந்து சர்ஜ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஷேரா 11.26% அப்படிங்கிற மார்க்கெட் ஷேரை வந்து ஹீரோ மோட்டர் கார் வந்து இவி டூ வீலர்ல பிடிச்சிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் அதே மார்க்கெட் ஷேர் வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இந்த ஷேர்ல பெருசா ஒரு மொமெண்டம் வரதுக்கான எந்த வாய்ப்பும் வந்து இல்லை. அடுத்த 2 பம்ப் ஷேர்ஸ்ல இன்னைக்கு வந்து அப்டேட் அப்படிங்கிறது இருந்துச்சு. 2 பம்ப் ஷேருமே இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை மார்க்கெட்ல வந்து கொடுத்திருந்தாங்க. ஒன்னு ஓஸ்வால் பம்ப், அவங்க ஒரு 10,000 சோலார் பம்ப்ஸை வந்து ஆர்டர் வந்து ஒரு வின் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரால 235 கோடிக்கு. அதே மாதிரி சக்தி பம்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராலேயே தான் 15,000 சோலார் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அது வந்து 353 கோடிக்கு. ஸோ இந்த நியூஸ்னால தான் 2 பம்ப் ஷேர்ஸுமே வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இந்த சோலார் இது ரிலேட்டடான அப்டேட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு நல்ல growth இருக்கிற ஒரு பிளே புக்காக தான் இந்தியா ஃபுல்லா வந்து பார்க்கப்படுது. அதுல ஒரு டைரக்ட் பெனிஃபிஷியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் செக்மெண்ட் அப்படிங்கிறது தான். பட் இந்த 2 ஷேர்ஸுமே இன்னைக்கு நல்லா அப்பா இருந்தாலும் லாஸ்ட் 1 இயரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடும் சரிவை வந்து சந்திச்சிருக்கு. அதுக்கான காரணம் இந்த 2 கம்பெனிஸோட மார்ஜின் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கு. சக்தி பம்ப்ஸ்ல போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது லாஸ்ட் 25% கிட்ட இருந்துச்சு. ஸோ அங்கிருந்து குறைஞ்சி இப்போ வெறும் 9.7% தான் அவங்க மார்ஜின் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இந்த 2 கம்பெனிக்குமே இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இவங்க எடுக்கிற பெரும்பாலான ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் தான். ஸோ அங்க இருந்து பேமெண்ட் அப்படிங்கிறது டைமுக்கு அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணப்படுறது இல்லை. ஸோ இதனால ஒர்க்கிங் கேபிட்டல் ட்ராப்ல வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க. வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓஸ்வால் பம்ப்ஸ் வந்து ஒரு 20 PE கிட்ட இருக்கு, அதுக்கு கீழே இருக்கு. சக்தி பம்ப்ஸ் வந்து 30 PE கிட்ட இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஓஸ்வால் பம்ப்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷனா கம்மியா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ரெண்டுலயுமே ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் போய் எடுத்து பார்த்தோம்னா சக்தி பம்ப்ஸ் 68 டேஸ் வச்சிருக்காங்க, ஓஸ்வால் பம்ப்ஸ் வந்து 187 நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்வென்ட்ரியை கேஷா லிக்விட் கேஷா கன்வெர்ட் பண்றதுக்கு ஓஸ்வால் பம்ப்ஸ்க்கு 3 மாசத்துக்கும் மேல வந்து ஆகுது. ஸோ
அந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது டிலே ஆகிட்டே இருக்கு. அடுத்து டெப்டார் டேஸ், அதாவது அவங்க ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு எப்போ அவங்களுக்கு கேஷ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷோவால் பம்ப்ஸுக்கு 6.5 மாதம், அதாவது 6.5 மாதம் கழிச்சு தான் அவங்க பண்ண டெலிவரிக்கான கேஷ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதனால தான் இந்த ஷேரில் தொடர்ந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு ஷேர்லையுமே பெருசாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்கல. ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் தான் இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. சக்தி பம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் அவுட்லெட்ஸில் விற்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பை வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. பட் வேல்யூமா பார்த்தோம் அப்படின்னா அங்கே இன்னும் க்ரோத் அப்படிங்கிறது நடக்கல. ஸோ இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்ல போட்டு இந்த ரெண்டு கம்பெனிஸும் நான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து கோல் இந்தியா வந்து ஒரு 12,800 கோடிக்கு ஜாயின்ட் வெஞ்சர் வந்து சைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூபியில் 1600 மெகாவாட் தெர்மல் பவர் எக்ஸ்பான்ஷனுக்கு. ஸோ இந்த ஷேர் இன்னைக்கு 1.5% கிட்ட டவுன் ஆயிருக்கு. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான் 430 ரூபா அப்படிங்கிறது லாங் டேர்மில் ஒரு டிவிடெண்ட் பிளேக்கு நல்ல ஒரு கன்சிடரேஷன் லெவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு கோல் இந்தியா ஷேர் தான் நான் வந்து ஒரு ஷேர் பை பண்ணியிருந்தேன். 400 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னா அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் நல்லாவே வந்து கோல் இந்தியாவில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன். அடுத்து டாடா ஸ்டீலில் ஒரு அப்டேட் இருக்கு. 20,000 கோடிக்கு கேபெக்ஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் ஃபினான்ஷியல் 27 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வேல்யூ ஆடட் ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் பூஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் வேல்யூவேஷனாக டாடா ஸ்டீல் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஹையாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து எஃப்எம்சிஜி கம்பெனி டாபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த Q1 எங்களோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து டபுள் டிஜிட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் சைடில் வந்து எங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து HCL டெக், இந்த ஐடி கம்பெனிலேயே நான் வந்து கொஞ்சம் இந்த ஃபாலில் நல்லா கன்சிடர் பண்ணிட்டு இருந்த ஒரு ஷேர் அப்படின்னே சொல்லலாம். 1000 ரூபாய் கிட்டலாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ திரும்ப 1134 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனிகிட்ட இருந்து போன வாரம் ஒரு பெரிய அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது. ஃபார்ச்சூன் 50 அப்படிங்கிற நிறுவனத்துக்கு ஒரு 1.14 பில்லியன் மதிப்பிலான A1 டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டீல் அப்படிங்கிறதுனால இந்த டீல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஷேரில் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பிரைஸ்ல நான் வந்து கன்சிடர் பண்ணல, நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரிசல்ட்ஸ் வரட்டும், ரிசல்ட்ஸ்ல வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, க்ரோத் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அக்குமுலேஷன் அப்படிங்கிறத திரும்ப HCL டெக் கம்பெனியில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து ஃபார்மா கம்பெனியில் 2 அப்டேட் இருக்கு. ஒன்று ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், இவங்க வந்து இப்போ 52 வீக் ஐ கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 1100 அப்படிங்கிற லெவலில் ஒரு பாயிண்ட்ல 850 950 அப்படிங்கிற லெவலில் வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலோட இந்த கம்பெனி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அவங்களோட 70க்கும் மேல ஃபெசிலிட்டிஸ்ல ஷீல்டு கேன்சர் டெஸ்ட்டை வந்து டிப்ளாய் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து 2 கம்பெனியும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிளென்மார்க் ஃபார்மால ஒரு அப்டேட் வந்து இருக்கு. அமெரிக்கால ஒரு ஜெனரிக் வெர்ஷன் மெடிசின் இன்ஜெக்ஷனை வந்து அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது மனநல நோய்களுக்கு வந்து யூஸ் பண்றது. இதோட ஒரிஜினல் பேட்டன்ட் யார்ட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலிலி கிட்ட இருக்கு. அந்த மருந்தோட பேர் வந்து ஜிப்ராக்சின். ஸோ அதோட பேட்டன்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதோட ஜெனரிக் வெர்ஷனான வாலான்ஸ்பைபன் அப்படிங்கிற அந்த இன்ஜெக்ஷனை வந்து நாங்கள் அமெரிக்கன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இந்த மருந்தோட ஒட்டுமொத்த ஆனுவல் சேல்ஸ் அப்படிங்கிறது $25.4 மில்லியன் இருக்கு. ஸோ இதில் ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் வந்து நாங்கள் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளென்மார்க் ஃபார்மா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மா கம்பெனிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சண்டே வந்து இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸோட பிஸ்னஸ் மாடல்ஸ் என்ன, ஜெனரிக் மெடிசனை எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா நம்ம வீடியோ ஹோம் பேஜில் செக் பண்ணி பாருங்க. அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக 5 வகையான பிஸ்னஸ் செக்மெண்ட்டை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்ச் ரேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.